இது வரைக்கும் அரசியல் பண்ணவங்க மக்களுக்கே தெரியாமல் மக்கள்கிட்ட இருந்து எப்படி ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு அரசியல் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் இலவசத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் விலையை உயர்த்தி மக்களாகிய உங்ககிட்ட இருந்து எப்படி எப்படி பிடுங்குமோ அப்படி இப்படி தான் பிடுங்குவாங்க. ஆனால் இன்றைய மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த பக்கம் இலவசத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் விலையை ஏற்றி பிடுங்குன்னு பிடுங்காதீங்க, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், இலவசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை நோக்கி இப்போ விஜயை நோக்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு 100 அறிக்கை விடுவீங்க, அந்த 100 அறிக்கையில் 10 அறிக்கை தான் செய்வீங்க, மீதி 90 அறிக்கை செய்ய மாட்டீங்க. இப்போ விஜய் வருங்கால முதலமைச்சர் 2026 முதலமைச்சராக ஆகிறார் அப்படின்னா இப்போ அவரும் சில அறிக்கைகள் விடுவார். அப்போ அவரும் சில அறிக்கைகள் செய்யலைன்னா மக்கள் என்ன செய்வாங்க? ஏற்கனவே இருந்த கட்சியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மக்கள் புதுசாக படித்தவங்களாம் பார்த்து இறக்க போகிறாங்க. விஜய் செய்யலைன்னா விஜய் செய்வார், செய்யலைன்னா மாற்றிடுவாங்க.